ஹாய் வியூவர்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நண்டு கிரேவி இல்லைனா நண்டு ரோஸ்ட் எப்படி செய்கிறது அப்படின்ட்டு பார்க்கலாம். அதுக்கு தேவையானது நண்டு ஒரு 1/2 கிலோ, வெங்காயம், தக்காளி, முருங்கைக்காய், தேங்காய் பால். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை போட்டுடலாம். அதோட ஒரு 6 பல்லு பூண்டு. பூண்டு எதுக்குனாக்கா நம்ம நண்டு வச்சுருக்கோம். ஸோ நண்டில் உள்ள வாய்வு, சூடு அதெல்லாம் தணிக்கும். அதனால் ஒரு 6 பல்லு பூண்டு. இது வதங்கிட்டே இருக்கும்போது நம்ம தக்காளி கொட்டிடலாம். ஒரு 2 தக்காளி நல்லா சின்ன சின்னதாக நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்குது. அதை கொட்டி நம்ம இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம். இது ரொம்ப வதங்கணும்னு இல்லை, ஏன்னா நம்ம கொதிக்க விடும்போது இது நல்லா மேஷ் ஆகிடும். ஸோ இந்த டைமில் நம்ம கருவேப்பிலை போட்டுடலாம். கருவேப்பிலை நீங்கள் எண்ணெயில் ஃபஸ்ட்டே போட்டால் கூட நல்லா ஸ்மெல்லாக இருக்கும். இல்லை இந்த ஸ்டேஜில் போட்டால் கூட இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டாச்சு. போட்டதுக்கப்புறமா மசாலா வகைகள் ஆட் பண்ணிடலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு மிளகாத்தூள். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணால் பெப்பர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு மஞ்சத்தூள். இந்த மஞ்சத்தூளும் மிளகாத்தூளும் எண்ணெயிலே நம்ம வதக்கும் போது அதோட கலரும் சரி டேஸ்ட்டும் சரி இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நம்ம இதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ எடுத்து வச்சுருந்த க்ளீன் பண்ணி வச்சுருந்த நண்டு எல்லாத்தையும் கொட்டிடலாம். உங்களுக்கு நண்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மசாலா வகைகளை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது 4 நண்டு 1/2 கிலோ அப்படிங்கிறதுனால எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டிருக்கு. 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போட்டிருக்கு. உங்களுக்கு தகுந்த பொருள் நீங்கள் போட்டுக்கலாம். நாங்கள் முருங்கைக்காய் ஆட் பண்ணி தான் செஞ்சுப்போம். ஆனால் உங்களுக்கு முருங்கைக்காய் தேவையில்லைன்னா நீங்கள் ஆட் பண்ண தேவையில்லை. ஆனால் முருங்கைக்காயோட நீங்கள் செஞ்சு பாருங்கள், இன்னும் நல்லாயிருக்கும். 1/2 டீஸ்பூன் கறி மசாலா தூள், ஒரு மிளகாய், தேவையான அளவு உப்பு போட்டு இதை நல்லா கொதிக்க விடலாம். அப்புறம் பார்க்கலாம். நண்டு கிரேவி ரெடி. சாதத்தில் ஊற்றி சாப்பிட்லாம், சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்கும் சாப்பிட்லாங்க. ரெடி ஆகிடுச்சிங்க. நீங்களே செஞ்சு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.